ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தலையில் இருக்க ஒயிட் ஹேரை வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து எப்படி பிளாக்காக மாற்றலாம் அப்படிங்கிறக்கான டிப்ஸு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டீ தூள். ஸோ இது 2 பொருளை வச்சு நம்ம இன்ஸ்டண்ட்டாக எப்படி வந்து பிளாக் ஆகலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1 ஸ்பூன் வந்து டீ தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த ஏலக்காய் அதெல்லாம் கலக்காத நார்மல் பிளைன் டீ தூள் எடுத்துக்கோங்க. இதில் 2.5 ஸ்பூன் கிட்ட கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இப்போ நார்மலாக ஒரு கடாயில் வந்து மிதமான சூட்லேருந்து 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இதை மிதமாக வந்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப கருகிரும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் ஒரு 2 ஆர் 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதை வந்து நீங்கள் பல்காகவும் செஞ்சு வச்சுக்கலாம். உடனே வந்து அப்பப்போ நம்மளால் செய்ய முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பல்காக செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் தேவைப்படுற அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன். இப்போ அரைச்சிட்டு நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு திப்பி திப்பியாக இருக்கும். அதனால வந்து வடிகட்டியில் போட்டு இதை நல்லா வந்து நான் சலித்து ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எடுத்ததுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம முக்கியமான பொருள் ஒன்று சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய். இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக ஆலோவேரா ஜெல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஒரு திக் கன்சிஸ்டன்சி இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்லா தண்ணி மாதிரி இருக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து உங்களால் வந்து இன்ஸ்டன்ட்டாக சில பேர் பார்த்திங்கன்னா டை அடிக்கலாம், அவங்களுக்குலாம் பிடிக்கவே பிடிக்காது. நார்மலாக வந்து நம்ம உடனே சடனாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகணும், இல்லை வெளியில் போகணும், டை அடிக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணிவிட்டு தலைக்கு குளிக்கணும் அவசியம் கிடையாதுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு உங்கள் ஹேரில் வந்து எங்கெங்கே வந்து ஒயிட் ஹேர் தெரியுதோ அங்கே ஃபுல்லாக வந்து நீங்கள் கை வச்சோ இல்லை ஒரு ப்ரஷ் வச்சோ வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் அப்படியே காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் சீப்பு வச்சு வாரினீங்கன்னா இது வந்து உங்கள் தலைமுடியில் வந்து நல்லா செட் ஆயிரும். அந்த ஒயிட் ஹேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா மறைஞ்சு பிளாக் ஆயிரும். இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தலைக்கு குளிக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. இது இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான். ஸோ உங்களால் சடனாக நீங்கள் ஏதாச்சும் வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.